வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் உங்கள் மனதை கவரும் அம்சங்களை தருவதோடு உங்களுக்கும் சந்தர்ப்பம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. தான் சார்ந்த துறையில் சாதித்தே ஆக வேண்டும் என்கின்ற முனைப்போடு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் பலர். சாதனை கோட்டை எட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. தாம் சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும் அந்த வகையில் நாங்கள் இந்த கலை இலக்கிய துறையிலே சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பவர்களையும் நாம் சாதித்தவர்கள் என்று வியந்து பார்ப்பவர்களையும் அழைத்து வந்து நேர்காணல் நடத்தி இருக்கிறோம். அவர்களுடனான இந்த உரையாடல், கலந்துரையாடல் நிச்சயமாக வளர்ந்து வரும் உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக உதவும் என்ற நம்பிக்கையோடு இன்றும் நாங்கள் உங்களை பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம். இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்திருப்பவர் கவிஞர் சிவரமணி. வணக்கம் சிவரமணி அவர்களே. வணக்கம். உங்களுடைய ஒரு புத்தகம் தொடுவானின் சிதறல்கள், அந்த புத்தகத்தோடு நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த புத்தகத்தை உங்களுடைய அறிமுகத்தோடு நாங்கள் அந்த புத்தகத்தையும் எங்களுடைய தூவானம் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். சிவரமணி, எல்லோருக்குமே இந்த பாடசாலை வாழ்க்கை தான் கவிதை எழுதுவதற்கு களம் அமைத்து தந்திருக்கிறது. உங்களை பொறுத்தவரை எப்படி? நிச்சயமாக பாடசாலை வாழ்க்கையில் நான் கவிதையில், கட்டுரை போட்டிகளில் ஆர்வமிக்க இருந்த நான் தமிழில் நிறைய ஆர்வம். அந்த நேரங்களில் என்னுடைய கவிதை வளர்ச்சி இருந்தது. தொடர்ந்து எழுதினேன். நான் பலரின் வேண்டுகோளுக்கு கேட்டு அவர்களுக்காக கவிதை வடித்து கொடுத்து அனுபவங்களும் இருக்கிறது. நிறைய மேடை பேச்சுகள், மேடை நாடகங்களில் கலந்து கொண்டு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய மேடையேறின சந்தர்ப்பங்கள் இருக்குது. கால மாற்றத்தால் நான் நிறைய இடைவெளி விட்டுட்டேன். நன்றிய இலக்கிய பயணத்துக்கும் எனக்குமான தொடர்பை விட்டு அண்மை காலமாக ஒரு 5 வருடமாக மீண்டும் எழுத்து பணியை தொடர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு இன்று வந்து உங்கள் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இடைவெளி என்று சொன்னீர்கள், குறிப்பிட்ட எவ்வளவு கால இடைவெளி? 15-17 வருட, கிட்டத்தட்ட 17 வருடத்துக்கு கிட்ட. அதற்கு காரணம் கூற முடியுமா? ஏன் அது அப்படி விடுபட்டது? ஒன்று நாட்டுச்சூழல், வானிலை மாற்றம். அதுதான் உங்களை ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடைவெளிக்கு பின் உங்களுடைய இந்த பயணம் அந்த இடைவெளிக்கு முன்னதான பயணத்தை விட சிறப்பான பயணமாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ மடங்கு என்னுடைய பாதையில் நல்ல முன்னேற்றம். நான் எதிர்பார்க்காத அளவு ஒரு வளர்ச்சியை, நிறைய நல்ல ரசிகர்களை, பெரிய பெரிய கவிஞர் மற்ற ஆசிகளை, வாழ்த்துக்களை பெறுற அளவுக்கு இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதுக்கு மற்றவே இந்த ஊக்கமும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு. எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள் நன்றாக வளர்ந்திருக்கிறீர்கள் என்று? வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் எப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அந்த இடத்தை வழங்கி இருக்கின்றன? முன்ன பின்ன என்ன தெரியாது. முகநூல் தான் எனக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்த தளம். அதற்கு இப்போ முகநூலை எவராது தவறாக சொன்னாலும், ஆனால் எங்களை போல பல கவிஞர்களுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்துருக்கிற இடம். நான் சாதாரணமாக எழுத தொடங்கின எழுத்து இன்று பல தேசங்கள், பல நாடுகளில் இருக்கிற பலரை கொண்டு எனக்கு இணைச்சிருக்குது. என்னுடைய எழுத்தை காணணுமென்ற ஆவலில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆக்கள், ஒரு வயது முதிர்ந்த ஆக்கள் இந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அல்லவா? அப்படியான பெரியவர்களை கொண்டு எனக்கு இணைச்சி என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கையில் ஒரு பட்டங்கள், விருதுகள் தராத ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த பெரியவர்கள் இந்த ஆசை கொடுக்குது. அதனால் இன்னும் எழுதணும், இன்னும் சாதிக்கணும் என்ற உத்வேகம் இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் அதை சொன்னேன். நீங்கள் முகநூலை குறிப்பாக சொன்னீர்கள். இப்போ பலர் முகநூலிலே எழுதுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய வரவேற்பு கிடைக்கிறது. முகம் காணாத நண்பர்கள் அந்த முகநூலிலே ஆகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டும் சிவரமணி. சில சந்தர்ப்பங்களில் நண்பர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள். நாங்கள் ஏதோ ஒன்றை தருகிறோம், ஏதோ ஒரு படத்தை சாதாரணமாக நாங்கள் முகநூலிலே பதிவேற்றம் செய்தாலே அதற்கு இந்த நண்பர் குழாமில் இவர் இருக்கிறார், ஏதேனும் நினைத்துக் கொள்வார் என்பதற்காக ஒரு லைக் போடுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது. கவிதையை பொறுத்தவரையில் அப்படி ஒரு நிலைமை வந்து விடக்கூடாது இல்லையா?
சில நேரங்களில் சில இடங்களில் அப்படித்தான் நடக்கிறது. ஆனால் அந்த போடுறவர் என்ற ஆழத்தையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டால் அந்த போடுறவர் அந்த அதுக்குரிய தகுதியான கருத்தை தான் எங்களுக்கு தெரிவிக்கிறாரா என்ற நிலப்பாடு எங்களுக்கு தெரிந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி நீங்கள் இனம் காணுவீர்கள்? அது இப்போ எங்களை விட ஒரு வயது முறிந்தவர், நிறைய விருதுகளை பட்டத்தை பெற்ற ஒரு பெரிய கவிஞர், ஒரு எழுத்தாளர், அவர் எங்களுக்கு நீங்கள் எழுதின எழுத்து எங்களுக்கு பிடிச்சது இது இப்படி என்று சொல்லிக்கல அந்த எழுத்துக்கு ஒரு பெருமதி இருக்குது. நீங்கள் உங்களோட அனுபவத்தில் அதை தெரியும் நினைக்கின்றேன். அப்படியான வார்த்தைகள் மூலம் அதை புரிஞ்சு கொள்ளலாம். முகமனுக்காக அந்த கருத்துக்களை சொல்கிறார்களா இல்லது உண்மையில் ரசித்து சொல்கிறார்களாண்டு. என்னென்றால் நிறைய பட்டங்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன இதன் மூலமாகவே. இவற்றுக்கெல்லாம் அந்த பெரியவர்கள், நீங்கள் சொல்வது போல முதிர்ந்தவர்கள், மூத்தவர்களுடைய ஆசி, அவர்களுடைய அனுமதியும் கிடைத்தால் அது பொருத்தமாக இருக்கும். பொருத்தமாக நிச்சயமாக. சரி, தொடுவானின் சிதறல்கள், இது கடந்த வருடம் வெளியிட்டு வைக்கப்பட்ட உங்களுடைய நூல். இந்த புத்தகத்திலே நீங்கள் பிறகு எழுத தொடங்கிய கவிதைகள் தான் வந்திருக்கின்றனவா? ஆமாம். அதாவது நீங்கள் ஒரு இடைவெளிக்கு பிறகு எழுத தொடங்கிய எத்தனை கவிதைகள் இருக்கின்றன சுமார் இதிலே? 42 கவிதைகள். 42 கவிதைகளுமே ஒரே கருவை கொண்டதா அல்லது? இல்லை, நான் சாதாரணமாக எல்லா வித கவிதைகளையும் எல்லா விதத்தையும் தொட்டு எழுதுகிறாலும் இந்த கவிதை தொகுப்பு முதல் தொகுப்பாக நான் இதில் எடுத்த கவிதைகள் சாதாரணமாக எல்லா விதத்திலையும் ஏதோ ஒரு விதத்தை ஒரு தகவலை உள்ளடக்கினதா தான் அமைத்திருக்கிறேன். தகவல் என்று சொல்லும்போது, தகவல் என்று சொல்லி சொன்னால் ஒரு கருப்பொருள். மறைந்த காதல், மதில் மேல் பூனை, மறுதளிப்பு, கூலி, காட்டாறு, நினைவலையில், மனிதமை கேள், எங்கே போகிறோம் நாம், விடைகொடே நண்பே, காதல் கவிதைகளும் இருக்கின்றன. 42 கவிதைகளின் தொகுப்பாக உங்களுடைய கவிதை தொகுப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக முகநூலில் எழுதுவதோடு சரியா அல்லது சஞ்சிகைகள், பத்திரிகைகள்? சஞ்சிகைக்கு இணைய பேப்பர், இணைய இதழ்கள், இணையதளங்கள், இந்த அமைவு குழுக்கள், தமிழ் குழுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இணையத்தில் நிறைய குழுக்கள், அதனால் நல்ல நல்ல குழுக்களில் சேர்ந்து அந்த குழுக்களுக்கு கவிதை போடுறதும் போட்டிகளில் கலந்து கொள்றதும். எங்களுடைய நமது இலங்கை பத்திரிகைகளில் பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கிறேன். வந்திருக்கிறது. இங்கே தினக்குரல், வீரகேசரி, இந்தியாவில் இனிய நந்தவனம், அருவி, வல்லமை, மலேசியா இதழ், நான், அப்படி பல பத்திரிகைகளில் சஞ்சிகைகளில் உங்களுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த தொடுவானின் சிதறல்கள் நூல் கவிதை தொகுப்பாக வெளிவர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியது யார்? என்னுடைய நட்பு கடன் கவிஞர்களுமே இருக்கிற பிரான்ஸை சேர்ந்த கவிஞர் சோவாலா, கவிஞர் வாகபாலாண்டு இருவர். அவர்களுக்கு என்னுடைய கவிதைகளை நூலாக பார்க்கணும் ஆசை. அந்த ஆசையை நூல் வெளியிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதுவரை ஆவல் கூடலே. அந்த நேரத்தில் ஒரு அமைப்பொன்று இந்த சிவரமணியின் கவிதைகளை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி வந்தார்கள். முதல் இலங்கைக்கு கால் வச்சு என்னுடைய கவிதையை இந்த இடத்துல நான் நன்றி கூறவன், நன்றி மறந்தவளாக இருக்கக்கூடாது, பல உலக மையம் என்ற நிறுவனம் மூலம்தான் இந்த நூல் வெளியானது. அவர்களுடைய அனுசரணையில் வெளியான நூல். என்னுடைய திறமைக்காக வேண்டி அங்கிருந்து முதல் என்னை விட்டு தைலங்க வந்தவர்கள் இதை தாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லி வெளியிட்ட நூல் இது. சொல்லுங்களேன், ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்லை, அதன் பிறகு நூல்கள் தயார் நிலையில், நூலாவதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. அப்படியா? இன்னும் நூல்கள் தயார்? என்ன கவிதை தானா? கவிதையும் கதையும் கவிதையும் என்ற ஒரு தொகுப்பும் சிறுவர் பாடலும் எழுதி முடித்து அச்சு கொடுத்த நிலைமையில். அது என்ன கவிதையும் கதையும் கவிதையும்? உங்கள் வானொலியில் கதையும் காணவும் போனது, அந்த கதையும் மாதிரி அதையும் மாதிரி ஏன் ஒரு கதையை வைத்து தானே கருப்பொருளை வச்சு தானே கவிதை புனைகிறார்கள். அப்போ அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் அந்த கவிதையோட ஒரு கதையை கொடுக்கல ஒரு வித்தியாசமான ஆர்வம் இருக்குமென்றதுக்காண்டி அப்படி ஒன்று எழுதுகிறேன்.
சிவரமணி, நீங்கள் ஒரு இல்லத்தரசி, 2 குழந்தைகளின் தாயார், வீட்டு வேலை, இப்படி பல வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு கவிஞராக கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே நேரம் உங்களுடைய வாசிப்பு எப்படி? யாருடைய படைப்புகளை விரும்பி வாசிப்பீர்கள்? படைப்புகள் வாசிக்கிறேன்னு சொன்னால் கண்ணதாசன் கவிதைகள் எனக்கு நிறைய பிடிக்கும். வைரமுத்துவின் கவிதைகள் நிறைய பிடிக்கும். கவிஞர் தாமரையின் கவிதைகள் பிடிக்கும். சிறுதுண்டாக இருந்தாலும் கிடைச்சால் தேடி வாசிக்கிறது என்னுடைய குணம். ஆனால் இதுக்காண்டி மினக்கட்டு அதை வேண்டி படிக்கிற நிலைமையில நான் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லத்தரசியாக இருக்கிறபடியாக எனக்கு நேரங்கள் குறைவு. படித்து அதன் வழிமுறையில் எடுக்கிற இது இல்லை, படித்திருக்கிறேன். அவ்வளோ. சிவரமணி, சர்வதேச ரீதியிலே புகழ்பெற்ற இலங்கையின் பெண் கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களிலே உங்களை கவர்ந்தவர்கள் யார்? என்ன கவர்ந்தவர்கள்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பேரை உடைய சிவரமணி கவிஞரை எனக்கு பிடிக்கும். அவர்களின் கவிதையை இப்போ தேடி படிக்க தொடங்கி இருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் அவரை பற்றி நிறைய இப்போ தான் அறிகிறேன். பொய் சொல்ல விரும்பவில்லை, இப்போ தான் அறிகிறேன். மிகச்சிறந்த கவிஞர் ஒரு ஆள், என்ற பேரில் வாழ்ந்து மடிந்துள்ளார் என்று. இப்போதான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். ஆக ஒரு படைப்பாளி தான் படைப்பதோடு நின்று விடாமல் மற்ற படைப்பாளிகளுடைய படைப்புகளை வாசிக்க வேண்டும், தேடி தேடி வாசிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயம். இதன் மூலம் அவர் எதை பெறலாம் என்று நினைக்கிறீர்கள்? அப்படி மற்றவர்களுடைய படைப்பை நாங்கள் பருகுவதன் மூலம் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுடைய இந்த பதில் படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை சொல்ல வேண்டும். அதுதான் உங்களிடம் சொன்னால் அவர்களுடைய சிந்தனை ஊற்று எந்த திசையில் எந்த கருவை நோக்கி நகருதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அது இந்த ஆழ கருத்துக்கள் அது சரியாக சொல்லப்படுகிறதா, அது சரியான இடத்தை சென்றடையுமான்றதை நாங்கள் சிந்தித்து கொள்ளலாம். அதற்கு உடன்பாடாக எங்களோட கருத்து அமையுதா, மாற்று கருத்தை நாங்கள் வேறு அதை கொடுக்கலாமான்றதையும் ஒரு படைப்பாளியாக எங்களால் கொண்டு வர முடியும். சிவராமணி, இந்த கவிதைகளை படைப்பதோடு சஞ்சிகைகளுக்கு தருவது, புத்தகம் வெளியிடுவது, இதோடு நிறுத்தி விடுகிறீர்களா அல்லது உங்களுடைய கலை இலக்கிய சேவை வேறு ஏதாவது? நிச்சயம். நான் கொஞ்சம் என்னுடைய பெயர் பிரபலமான பிறகு திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தாய் தேச கலைஞர்கள் அமைப்பெண்ணொன்று தாய் தேச கலைஞர்கள் அமைப்பெண்ணொன்று உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர்களுக்கு ஒரு சரியான களம் இருக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எல்லா இடங்கள்லேயும் அமைப்புகள் உருவாகுது, கலையுது. ஆனால் சரியான ஒரு களத்தை நாங்கள் கொடுக்குறோம் இல்லை. எங்களோட என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களோட கலைஞர்கள் சாதாரணமாக மலங்கடிக்கப்படக்கூடாது. அவர்கள் மறைந்த கலைஞர்களும் சரி, இனிவர போகிற கலைஞர்களும் சரி, ஒரு பெயர் சொல்கிற ஆவணப்படுத்தப்படுற ஒரு பதிவுகளாக எங்கள்கிட்ட நிரந்தரப்படுத்தப்படுவான். அதுக்காக தாய் தேச கலைஞர்கள் அமைப்பை உருவாக்கி நான் என்னை முன்னிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இணைஞ்சு FR ஆஞ்சலோண்ட தம்பி சகோதரன் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், நான் செயலாளராக இருக்கிறேன். கூடுதலாக இப்போ அது முன்னெடுத்து செல்லப்படுற நல்ல விதங்கள் ஒருவர் வெளியிடுறாருன்னா நாங்கள் அவரை பற்றி விவரம் கொடுப்போம். பழைய மறைஞ்ச எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். இப்போ இத்தனைக்கு நாங்கள் 2000 பேருக்கு மேலே போட்டுட்டோம். 200 பேருக்கு மேலே விளம்பரப்படுத்தி கொண்டு வரோம். இன்னும் வளர்கிற காலகட்டத்தில் நாங்கள் அதுக்கு பெரிய திட்டங்கள் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு ஆசை இலங்கை மட்ட கலைஞர்களுக்கான ஒரு கலையரங்கு எங்கள்கிட்ட இருக்கணும், ஆவணப்படுத்தல் செய்கிற இடமா அது அமைய வேணுமென்றது நிச்சயமாக செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் வாழ்த்து கூற வேண்டும். களம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இப்போது நீங்கள் சொன்னது போல இணையத்திலிருந்து எத்தனையோ களம் எங்களுடைய கலைஞர்களுக்கு கிடைக்கிறது. இதிலே என்ன வகையான களம் அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இணையத்தில் வாரதுகள் எல்லாம் இணையத்திலேயோ இது பேச்சளவில் நின்று விடக்கூடாது, செயல் ரீதியில் இருக்க வேணும். நாங்கள் இறங்கி அதில் வேலை செய்து இப்போ ஒரு விழாவுக்கு நாங்கள் தாய் தேச கலைஞர்
அமைப்புன்ற இடத்து ரீதியில் ஒரு 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 நபரோ 2 நபரோ நாங்கள் சென்று அதில் கலந்து கொள்வோம். யாரென்று கேட்டால் தாயச கலைஞர்கள் அமைப்புன்றது அங்கே முத்திரை குத்தப்படும். அதே மாதிரி அந்த கலைஞர்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுப்போம். இந்த அமைப்பு நாங்கள் இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் அதை மேம்படுத்துவோம் என்று சொல்லி. அப்போ தெரியாத நபர்களும் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவினோம், இந்த எங்களையும் கொஞ்சம் எங்களை அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்லி. எப்படி இந்த துவான நிகழ்ச்சி வளர்ந்து வரும் படைப்பாளிகளுக்கு ஒரு பெரிய பாதையை வழிவகுத்து காட்டுதோ, அதே மாதிரி இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. சிறிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பெரிய அளவில் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக எதுவுமே வளர்கின்ற நேரத்தில் தரத்தோடு வளர வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்து இருப்பவர்கள் அந்த தரம் பேணப்படுகின்ற போதுதான் அந்த துறை தனக்கென்ற ஒரு தனி தகுதியை உடையதாக இருக்கும். இப்போ புத்தகங்கள் எழுதுகிறோம் அல்லது படைக்கிறோம் என்றால் அந்த படைப்பை ஒரு படைப்பாளி மிகவும் ஆர்வத்தோடு மினக்கட்டு என்று சொல்ல வேண்டும் படைக்கிறார். இதன் மூலம் நாங்கள் எத்தனையோ கவிஞர்களை இன்றும் பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பொடுபோக்காக என்று கூட சொல்லலாம். ஏதோ 2 வரிகளை ஒருவர் ஃபேஸ்புக்கிலே போடுகிறார். சும்மா ஏதோ ஒரு பாட்டில் 2 பாட்டில் எடுத்து போட்டால் அதுக்கு ஒரு 1000 லைக்ஸ் விழும். இப்படியானவர்களையும் நாங்கள் அந்த கவிஞர்கள் பட்டியலில் சேர்த்து விட முடியாது. ஆனால் அப்படி ஒரு ஆபத்தான நிலை இருப்பதாக உணர முடிகிறது. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சிவராமணி? ஏனென்றால் இப்படி பாடல்களை போடுகின்ற போது அவர் ஒரு கவிஞராக உருவகிக்கப்பட்டு அந்த ஃபேஸ்புக்கிலேயே அவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டு இப்படியான ஒரு நிச்சயமா இது வந்து எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ திறமசாலிகள் மலங்கடிக்கப்பட்டு இந்த முகநூல் திருட்டுகள், கவிதை திருட்டுகள் மூலம் சிலர் வந்து பிரபலமாகிற நிலைமை இப்போ மோசமாகி கொண்டிருக்குது. 4 பேற்ற கவிதையில் 4 வரியை எடுத்தால் அவர்களுக்கு ஒரு கவிதை படைக்கிற தகுதி இருக்குது. இப்போ ஒரு கவிதையோ ஒரு கருப்பொருளையோ கொடுத்தா உடனடியாக ஒரு கவிதையோ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு எழுதுகிற தகுதி அவைகளுக்கு இருக்காது. நிச்சயமாக அதுக்கு மாதக்கணக்கு நாள் கணக்கு எடுத்து எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் இப்படி நீங்கள் சொல்வது போல் இந்த கவிதைகளை கொப்பி அடித்து போட்டு அதை வெளியீடு செய்கிற அளவுக்கும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இது வந்து நிலைக்காது. அவர்களுடைய பயணம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இன்று ஆவலில் அவர்கள் வெளியீடு செய்யலாம், இன்று ஆவலில் எழுதி காட்டலாம். ஆனால் நாளைய அவர்களுக்கு முகவரி என்றது நிலைக்காது. ஆனால் ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னை நிலப்படுத்தி முகவரியை நிரந்தரமாக்கணும் என்றது என்றியவா. இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் உங்களுடைய அந்த தாய் தேச கலைஞர்கள் பட்டியலிலே சேர்த்துக் கொள்கிறீர்களா? ஆமாம் ஆமாம். இது தவிர சிவராமணி, இப்போ நீங்கள் தாய் தேச கலைஞர்கள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதன் மூலம் மிகப்பெரிய சேவை செய்ய வேண்டும் என்ற கலைஞர்கள் மட்டும் கலைஞர்கள் உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். இது தவிர வேறு இலக்கிய ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு ஆலோசனை கேட்டாலும் நான் சொல்லிக்கொள்ளுவேன். அண்மையில் கூட கவிதை பட்டறை செய்கிறதுக்கு கலாச்சார உத்தியோகத்தர கேட்கப்பட்டுள்ளேன், ஆமோதிச்சுள்ளேன். எனது சகோதரர்கள் 2 பேரை வைத்து நான் நடத்தி தாரேன்னு. இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கிறது. எனக்கு அதுக்கு அந்த ஆண்டவனின் ஆசையும் நேரமும் எனது குடும்ப சூழ்நிலையும் ஒத்துழைக்க வேண்டும். இது தவிர சிவராமணி, நீங்கள் மலேசியா பற்றி நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா இந்த கவிதை சம்பந்தமாக? இதுவரைக்கும் இல்லை. இந்தியாவில் என்னுடைய நூலை அறிமுக விழா செய்கிறதுக்கு ஆவலா உள்ளார்கள். இந்த தொடுவான சிதறர்களை நூலை கேட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கொடுக்கவில்லை. அல்லது எழுதி கொண்டு வாங்க தாங்கள் வெளியீடு செய்கிறோம் என்ற நிலைமையில சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் செய்யவில்லை. மலேசியா உறவினர்கள், மலேசியா நட்புகள் வந்து அண்மையில் என்னுடைய நூல் எல்லாரும் பெற்றுக்கொண்டு சென்றவர்கள். மலேசியா அமைப்பும் தடாகம் கலை இலக்கிய வட்ட அமைப்பும் சேர்ந்து கவியருவி என்ற பட்டமும் விருதும் எனக்கு அண்மையில் வழங்கியவர்கள். மே 5ஆம் மாதம் ஒரு மாநாடு, இலக்கிய மாநாடு செய்ய போகிறார்கள். அதுக்கு அழைத்திருக்கிறார்கள். யார் இலக்கிய மாநாடு செய்ய போகிறார்கள்? மலேசிய இலக்கிய வட்டம். ஆனால் நான் போவேன் என்று சொல்லவில்லை. உங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் இல்லை.
உங்களுக்கு பிடித்த கலைஞர்கள், அந்த கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் ஒரு அமைப்பை நிறுவி இருக்கிறீர்கள். இது தவிர மற்ற கலைஞர்களோடு இப்போது நான் என் தாய் தேசம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட திருகோணமலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அங்குள்ள கலைஞர்களை மட்டுமா அல்லது நாடளாவிய ரீதியில்? நாடளாவிய ரீதியில் எல்லா இடமும் தாய் தேசம் என்று சொல்லுகின்ற போது அவர்களை எப்படி நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள், இணைத்துக் கொள்வீர்கள்? எங்களோட அமைப்பின் ஆலோசகர் வந்து கவிஞர் வன்னியூர் செந்தூரன். அவர் வந்து ஒட்டி சுட்டான் பகுதியைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணம் கலைஞர் உட்பட எங்களோட அங்கத்தவராக ஆக்கி வச்சிருக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் இதுக்குள்ள ஒன்று சேர்க்கிறது அடுத்த கட்ட நோக்கம். இதில் எங்கள்கிட்ட இன மத பேதம் எந்த பாகுபாடும் இல்லை. பிரதேசவாதம் என்பது துளியும் இல்லை. நீங்கள் முகநூலிலே பல கவிஞர்களை சந்தித்திருப்பீர்கள், மூத்தவர்களையும் சந்தித்திருப்பீர்கள், இனி வளர துடிக்கின்றவர்களையும் சந்தித்திருப்பீர்கள். இதுபோல பிற நாட்டு கவிஞர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ஆமாம், புறநாட்டு கவிஞர்கள் அண்மையில் வந்து நான் சொன்னது போல் மலேசியா கவிஞர்கள் வந்து என்னுடைய நூல் எல்லாரும் கொண்டு போகிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அதன் பிறகு இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த இனிய நந்தவனம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்கள், மலையாள நடிகர் ஒருவர், மலையாள திரைப்பட இயக்குனர் ஒருவர், எல்லாரும் என்னுடைய இல்லம் தேடி வந்து என்னுடைய நூலை பெற்று கொண்டு போனார்கள். மனதுக்கு நெகிழ்வான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் மிகப்பெரிய மாமேதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எங்களுடைய வடமாகாண அமைச்சின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மண்ணுக்கு வந்திருந்தார். அவரை நாங்கள் சந்திக்கிறதுக்காண்டி கிழக்கு மாகாணத்திலிருந்து நானும் தாய்தேச கலைஞர்கள் ஒருங்கிணைப்பாளர் FR ஆஞ்சலோ அவர்களும் ஒட்டி சுட்டான் வன்னியூர் செந்தூரன் அவர்கள் எல்லாரும் சென்று வேதிகா பிரபாகரன் உட்பட 5 பேர் சென்றிருந்தோம். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அவர்களிடம் அனுமதி பெற்று காவல் நின்று கடைசி நேரத்தில் போலீஸ் அனுமதியோடு போய் வைரமுத்து அவர்களை சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டி என்னுடைய நூலையும் கொடுத்து என் கையால் மாலையும் அணிவித்து பொன்னாடையும் போர்த்தி வந்தது மிக மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். அவரோட ஏதும் கருத்து பரிமாறிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததா உங்களுக்கு? நூலை படிங்க என்று சொல்லி உங்களோட நூலாமா அப்படின்ட்டு நிறைய கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியாக வேண்டிக் கொண்டார். தான் தொடர்பு எடுப்பேன் என்பது வாக்கு தந்திருக்கிறேன். சரி, வேறு என்ன எங்களுடைய இப்போ படைக்க விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சிவரமணி? படைக்க விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன என்று சொன்னால், நீ எழுதுவது எல்லாரும் எழுதுகிறாங்க. கவிதையோ எதுவோ ஒருவர்கிட்ட மனசை தொட வேணும். கவிதை என்ற நிச்சயமாக அவை வந்து ஒரு மனசை தொடுற ஒரு விஷயமாக தான் இருக்க வேணும். புதிய சொல், புதிய களம், புதிய பொருள், என்ன கவிதையோ எந்த கவிதையாக இருந்தாலும் அது படிப்பவர் மனம் மகிழ எழுத வேண்டும். அடுத்தவர்கள் இந்த வழியை பின்பற்றாமல் தனக்கென ஒரு பாதையை வகுத்து அதில் அந்த கலைஞர்கள் பயணம் செய்தால் நிச்சயமாக கலைத்துறையில் ஒரு நிலையை அடையலாம். சிவரமணி, எல்லோருடைய பெரியவர்கள் ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னீர்கள். முகநூல் நண்பர்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது தவிர இந்த தொடுவானின் சிதறல்கள் வெளியீட்டுக்கு பின் இது பற்றிய விமர்சனங்கள் உங்களை எப்படி வந்தடைந்தன? விமர்சனங்கள், நூல் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு பலராலும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனக்காக சொன்னார்களா நூலுக்காக சொன்னார்களா தெரியவில்லை. நூல் நல்லா இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. எல்லோருமே சிறப்பாக இருப்பதாகத்தான் பாராட்டியிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த கவிதைகளிலே எல்லா கருவும் வந்திருக்கிறது என்று சொன்னீர்கள், சமூகம் சார்ந்து. யாராக இருந்தாலும் ஒரு விடயம் அநேகமாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி உங்களுடைய கவிதைகளிலே அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்துகின்ற தன்மை என்ன? என்னுடைய கவிதைகளில் சோகம் சார்ந்த வலி உணரும் காதல் கவிதைகள், இந்த அப்படியான உணர்வு கவிதைகள் நல்லா எல்லாற்ற மனசையும் தொடுறது. அதை நான் நூல் பிரதிபலிக்கவில்லை, ஆனால் எழுதுவதில் கூடுதலாக சோக கவிதைகள் இருக்கு. ஆனால் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நூலாசிரியர் பற்றி,
இவரது கவிதைகள் பெண்ணியத்தின் உள்ளத்து உணர்வு பிரவாகத்தின் வீச்சாகவும் இருக்கிறது என்று. அந்த பெண்ணியம் சார்ந்து நீங்கள் எப்படியான தன்மைகளை வெளிப்படுத்துகிறீர்கள்? பெண்ணியம் சார்ந்து வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஏதாவது அந்த கொள்கை வந்து நான் ஒரு பெண்ணியம் என்று சொல்லி பெண்ணுக்கு சப்போர்ட்டாக கதை பேச மாட்டேன். ஆனால் நீதி எதுவோ அதை உணர்ந்து அதை வரிகளாக்குவேன். அதனால் எல்லாருக்கும் அது நியாயமாக படும். நீதி என்று சொல்லுகின்ற போது பொதுவாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாருமே பொதுவாக பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை என்று சொன்ன உடனே சீதனம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறீங்க, என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் உங்களுடைய வித்தியாசமாக இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி வித்தியாசமாக என்ன அம்சங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீங்க? சீதனம் என்று சொல்லி சொன்னால் சீதனம் கேட்கிறார்கள். அடிமை சாசனம் எழுதாமலே சீதனம் வாங்க கேட்கிறார்கள் கூலியாகன்னு சொல்லி கருத்தை சொன்னால் அந்த நான் என்ன சொல்கிறது, சீதனத்தை நான் பெண்களை தாக்கவும் இல்லை, ஆண்களை தாக்குறேன்னா அந்த கருத்துக்காக வேண்டிய எல்லா ரீதியிலையும் எழுதைகளை பெண்கள் தனித்துவமாக எல்லாத்துலேயும் சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண்கள் பக்கம் சார்ந்த பிள்ளைகளையும் சுட்டி காட்டுவேன். அப்படி. சரி, மிக்க நன்றி சிவரமணி. நீங்கள் இன்னும் அதாவது கவிதை, கதை, மற்றது சிறுவர் பாடல்களையும் நீங்கள் தயாராக வைத்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் உங்களை வளர்த்து இன்னும் பரவலாகவும் நீங்கள் பேசப்பட வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி சிவரமணி, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்டமைக்காக நன்றி. நாங்கள் இன்று பட்டறையிலே சந்தித்த அதிதி கவிஞர் சிவரமணி. கவிஞர் சிவரமணியை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.